ஏன்னா அவ்வளவு நாடுகள்ல உள்ளவங்களுக்கு நம்ம விஷயம் போய் சேரும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அந்த நாடுகளை இணைக்கக்கூடியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால முதல் பாராட்டுகள் இந்த அமைப்புக்கும், இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள், இதனுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும், ஏன்னா சங்கம்லாம் வச்சிருக்கிறீங்க, மாவட்டங்கள்லாம் வச்சிருக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டு. இன்றைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அவங்க கேட்ட பொழுது நான் எடுத்துக்கொண்டது ஒரு அழகா ஒரு தலைப்பு கொடுத்தேன். அகத்தில் தமிழ் அறம்னு. பெரும்பாலும் தமிழ் தெரிஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப சுலபமா புரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப சிக்கல் பண்ணல. ஆனால் அதுல சில செய்திகளை சொல்லி அப்புறம் நிறைவுல நான் எந்த இடத்துக்கு நவர்றேங்கிறத உங்களுக்கு சொன்னோம்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்தின் அகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு 3 பொருள்கள் தமிழில். தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அகம் புறம் என்றுதான் பிரித்தார்கள், எல்லோருக்கும் தெரியும். சோ நான் புறத்தில் தமிழ் அறத்தை பற்றி பேசவில்லை. இதுதான் முதல் தெளிவு. அகத்தில் தமிழ் அறம் தான் சொல்லப்போம். ஏன் அகத்தில் தமிழ் அறம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, புறத்தில் அறம் பேணுவது பெரிய விஷயம் மாதிரி தெரியும். ஆனா உண்மையில அது பெரிய விஷயம் இல்லை. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு யாரும் கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். புறம் என்பது வெளிப்பாடு. இப்ப ஒருத்தர் போர் செய்யறாங்க. பெரும்பாலும் நம்ம புறம்னா என்ன பண்ணிடுறோம்னா, போர், கொடை, புகழ் இததான் புறமா எடுத்துக்கிறோம். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப போரே எடுத்துக்கோங்க, கொடையை கூட விட்டுருங்க. போரை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, போரை எதுக்கு செய்யறாங்க அப்படின்னா, 2 பேர் சண்டை போட்டுக்கொண்டு ஒரு நாட்டை கைப்பற்றுவதற்காக மட்டும் அல்ல. இந்த கைப்பற்றி விட்டு அந்த ஜெயிச்சவர் என்ன சொல்ல விரும்புறாரு, நான் யார் தெரியுமா அப்படின்னு தன்னை வெளிக்காட்ட விரும்புகிறார். இதுதான் அங்க ரொம்ப முக்கியம், அடிப்படை. இப்ப நான் திரும்பவும் தெளிவா பேசுறேன். இந்த வார்த்தையை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு எளிமையான விஷயம் சொல்றேனே. ஒருத்தர் ஒரு வங்கியில கடன் வாங்க போனாரு. கடன் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டாரு. வங்கி மேலாளர் எதுவும் சொத்து இருக்கா உங்கள்ட்டன்னாரு. இல்லன்னு. வேற ஏதாவது உறவினர்கள் யாரும் கையெழுத்து போடுவாங்களா? வேற யாரும் எதுவும் செய்ய முடியுமா? ரெக்கமெண்டேஷன் எதுவும் இருக்கான்னு? இல்லன்னு. என்ன கேள்வி கேட்டாலும் அவர்ட்ட எதுவுமே இல்ல. வங்கி மேலாளர் நொந்து போய், என்னத்த நம்பி உங்களுக்கு கடன் கொடுக்க சொல்றீங்க? நான் எப்படி கடன் கொடுக்கறதுன்னு கேட்டேன். இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவர் டக்குன்னு என்ன பண்ணினாரு, தன்னுடைய மீசையில் இருந்து ஒரே ஒரு முடிய மட்டும் உருவி, என்ன நம்பி கடன் கொடுங்க, உங்க கடனை நான் அடைச்சிருவேன் அப்படின்னு அந்த மீசை முடிய தூக்கி வச்சேன். இந்த வங்கி மேலாளருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே அவருக்கு லோன் சாங்ஷன் பண்ண. இந்த செய்தி எப்படியோ பரவிருச்சு. பரவன உடனே மறுநாள் பேங்க் வாசல்ல பெரிய கியூ. என்ன கியூ? எங்ககிட்டயும் மீசை இருக்கு, எங்கள்கிட்டயும் ஏராளமான முடி இருக்கு, எங்களுக்கும் கடன் கொடுங்கன்னு. வங்கி மேலாளர் சொன்னாராம், நீங்க எல்லாம் அதை வெறும் முடியா பாக்குறீங்க, என்ன இப்ப அது போனா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க வளர்ந்துரும்னு. ஆனால் நேற்று வந்தவர் அதை அவர் முடியா பார்க்கல, அவருடைய தன்மானமாக நினைத்து அதை பொருள் என்னங்கிறது முக்கியம் இல்ல, அதன் பொருள் என்ன என்பதுதான் முக்கியம். ஏன்னா பொருள் முடிய வச்சுட்டு அவர் லோன் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என் மானத்தையே அடகு வைக்கிறேன், என்கிட்ட வேற என்னையா இருக்கு அப்படின்னு தன்னுடைய தன்மானத்தை அடகு வச்சு அதை மீட்டுக்கிறேன்னு சொல்றேன். அதனால அவர் கடனை அடைச்சிருவாருங்கிற நம்பிக்கையில கொடுத்ததாக அந்த மேலாளர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னுடைய புற வெளிப்பாட்டுல நாளைக்கு எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுனால நான் அறத்தை பேணுவது சுலபம்னு சொல்ல வர்றேன். ஏன்டானா என்னைக்குனாலும் நான் இந்த நாட்டுல போய் இதை ஜெயிச்சேன்னு ஒரு கல்வெட்டுல பதிகிறேன், என்னுடைய வெற்றியை கொண்டாடுறேன், அதை வரலாறுல பதிவேன். அப்புறம் இம்சையரசன் 23ஆம் புலிகேசி மாதிரி எனக்கு பட்டம் கொடுக்கறதுக்கு 2 பேரை வேற வச்சிருப்பேன். இவங்கெல்லாம் எழுதின விஷயங்கள் எல்லாம் என்னங்க ஆகும் அப்படின்னா, அதோடு இவர் இப்படிப்பட்டவர்ங்கிறதையும் சேர்த்து எழுத வேண்டி இருக்கும். நேற்று முன்தினம் என்னுடைய அம்மாவுக்கு கடுமையான பல்வலி. அவங்களுக்கு 71 வயசாகுது. அவங்க நானும் அவங்களும் மட்டும்தான் வீட்டுல இருக்கிறோம். அவங்களுக்கு கடுமையான பல்வலி, அந்த துன்பத்துல இருந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு கை கால் வலிச்சா நான் ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் போட்டு அவங்களுக்கு கை கால்களை ஒரு மசாஜ் பண்ணி விட முடியும், தடவி கொடுக்க முடியும், அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். பல்வலிக்கு என்ன செய்ய முடியும்? மருத்துவர்கிட்ட போயிட்டு வந்திருக்கிறோம், மாத்திரை சாப்பிடுறாங்க. பல்வலியின் பொழுது ஆனா அவங்க தவிக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்ப அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பல் வலிக்குதுன்ன உடனே உடனடியா ஒரு சின்ன விஷயம் பண்ணிருக்கிறாங்க.
ராஜதிலகம் அப்படின்னு ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க, சாண்டிலியனுடைய நாவல். இந்த நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு என்ன ஆகுது, அதுல 2 அரசர்கள் சண்டைக்கு போறாங்க. இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரசன் இன்னொரு அரசனை பற்றி புகழ்ந்து பேசுகிறான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு, எதிராளியை பத்தி. இந்த அரசன் அவனை பத்தி புகழ்ந்து பேசுறான். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய நாட்குறிப்புல, டைரியில இதை எழுதி அப்புறம் அதை என்கிட்ட காமிச்சாங்க இன்னைக்கு காலையில. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நேற்று எனக்கு கடுமையான பல்வலி, ஒரே அழுகையாக வந்தது, என்ன செய்யறதுன்னு தெரியல, சரின்னு படிச்சே ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு போர்க்களத்துல நின்னுகிட்டு எதிரிய புகழ முடியுமான்னு இந்த காட்சியை முழுக்க விவரணையை படிச்ச பொழுது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா ஆனந்தமா இருந்தது. அந்த நேரம் முழுவதும் எனக்கு வழியே தெரியல. புத்தகம் என்பது எவ்வளவு அருமையான மருந்து அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. நான் இப்ப இதை எதுக்கு சொல்றேன், தமிழ் ஒரு அருமருந்துங்கிறதுக்கு மட்டும் இல்ல, நூல்கள் உங்களுடைய எல்லா சிக்கல்களுக்கும் நல்ல மருந்து என்பதை கூடுதலா உங்களுக்கு சொல்றதுக்காக மட்டும் இல்ல. இப்ப மரத்தில் அறம் பேணுவது சுலபம். காரணம், புறத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரியான சில புகழ் நோக்கங்கள் இருக்கு. அதனால அறத்தை பேண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனால் அகத்திணை என்று சொல்லப்படக்கூடிய, பெரும்பாலும் நம்ம சொல்லணும்னா காதல், இல்வாழ்வு, அதைத்தான் நம்ம அகம்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அதற்குள்ள நாம எப்படிங்க அறத்தை பேணுவது அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிந்த, ஏற்கனவே இந்த 5108 நிகழ்வுல கிட்டத்தட்ட ஒரு 1000 நிகழ்வுகள்லயாவது சொல்லப்பட்டிருக்கும்னு நம்புறேன். ஒரு பிரபலமான பாடல் இல்லைங்களா? நற்றிணையில வர்ற, இந்த புன்னை மரம் உன்னுடைய தங்கை போன்றது, உன்னுடைய சகோதரி போன்றது, நும்மீனும் சிறந்தது நுவ்வையாகும் என்று அன்னை கூறினல் புன்னையது நலனே என்று புன்னை மரத்தை சொல்லி, இந்த புன்னை மரத்துக்கு பக்கத்துல வந்து நம்ம காதல் செய்யக்கூடாது அப்படின்னு காதலனை ஒரு தள்ளி வைப்பதாக அந்த காட்சி அழகாக இடம்பெற்றிருக்கும். இந்த அகத்தில் ஒரு தமிழ் அறத்தை பேணுவதுதான் ரொம்பவும் சிக்கலான காரியம். ஏன்னா அகம் என்பதே அடுத்தவரிடத்திலே பெரிதாக வெளிப்படுத்த முடியாதது. ஆனா அந்த விஷயத்துல கூட தமிழர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அறத்தை பேண எண்ணுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது இந்த அகத்தில் தமிழறம் என்பதை பற்றிய ஒரு பார்வை. நான் ஏன் இதை அப்படி சொல்றேன்னா, நீங்க அதை கொஞ்சம் தொடர்புக்கு பண்ணிக்கலாம் அதுக்காக. 2வது பார்வை, அகம்னா உள்ளம், நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ அகத்திற்குள்ளே ஒரு தமிழ் அறம், அகத்திற்குள்ள தமிழ் அறம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். இதுக்கு நான் தமிழ் உதாரணம் சொல்ல போறதில்லை. இதற்கு நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக போகணும்னு நினைக்கிறேன். உங்கள சில பேர் படித்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் என்னை கவர்ந்த சில சிறுகதைகள்ல அது ரொம்ப குறிப்பிடத்தக்கது இருக்கு. ஏன்னா அறம்னா என்ன அப்படிங்கிறது, அறத்திற்கு இணையான மற்ற ஒரு ஆங்கில வார்த்தைகளோ மற்ற வார்த்தைகளோ பெருசா கிடையாது. எத்திக்ஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் ஓரளவு தான் நெருக்கமா வரும். ஆனா தமிழ் சொல்கிற அறம் ரொம்ப விரிவானது. சுலபமா ஒரு ஈக்குவல் டு போட்டு அதற்கு சமமாக இன்னொன்றை நிறுத்திவிட முடியவில்லை. ஏன்னா அவ்வளவு விதமான அறங்கள் தமிழ்ல சொல்லப்படுது. அந்த சூழல்ல தான் இதெல்லாம் நமக்கு முக்கியமாகுதுன்னு நான். அறம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஆண்டன் செகாவ் அவருடைய தி பெட் அப்படிங்கிற ஒரு சிறுகதையில அழகா விளக்குறார். என்னை ரொம்பவும் கவர்ந்த சிறுகதை அது. அது என்ன பெட் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு வங்கியாளர், ஒரு வழக்கறிஞர், 2 பேர் நண்பர்கள் தான். இருந்தாலும் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு சின்ன விவாதம் வருது. என்ன விவாதம் வருதுன்னா, தூக்கு தண்டனையா ஆயுள் தண்டனையா, எது ரொம்ப கொடுமையானது அப்படின்னு ஒரு விவாதம் வருது. தூக்கு தண்டனை தான் கொடுமையானது அப்படின்னு அந்த வங்கியாளர் சொல்ல, இவர் வழக்கறிஞர் அப்ப ஆயுள் தண்டனை உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா அப்படின்னு கேட்கிறார். இது மாதிரி 2 பேரும் மாத்தி விவாதம் பண்றாங்க. சோ இப்ப வழக்கறிஞர் தூக்கு தண்டனைங்கிறாரு, ஆயுள் தண்டனைங்கிறாரு. சோ இவங்க 2 பேரும் அதை பேசிக்கிறாங்க. இதை பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த வங்கியாளர் என்ன சொல்றாரு, ஆயுள் தண்டனை உனக்கு அவ்வளவு சுலபமா போச்சா, உன்னாலலாம் ஒரு நாள் இருக்க முடியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார்.
வழக்கறிஞர் சொல்றாரு, என்னையா பெரிய விஷயம், உயிரோடு இருக்கோங்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா, அதுன்னா உயிரே முடிச்சு போயிடுது இல்ல, கஷ்டமா இருந்தாலும் என்ன தாங்கிக்க வேண்டியதானேங்கிற. இப்ப இந்த வங்கியாளர் என்ன பண்றாரு, ஒரு பெட்டு வைக்கிறார். கதை எழுதப்பட்டது 1889 நினைக்கிறேன், 1800 சொச்சங்கள். அந்த நேரங்கள்ல அப்ப 20,000 ரூபிள் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாரு. சரிங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க. 2 லட்சம் ரூபிள் அப்படின்னு வச்சா கூட நம்ம இன்னைக்கு மதிப்பு கூட கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி அந்த ரேஞ்சுக்கு வரும். நம்ம ஏதாவது ஒரு தொகையை வச்சுக்கோமே. தொகையெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஒரு பெருந்தொகை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கதையினுடைய சுவாரஸ்யத்தை விட்டுட்டு புள்ளி விவரத்துக்குள்ள போயிட்டோம்னா சிக்கிருவோம். விஷயம் அது இல்ல. ஒரு பெரிய தொகை ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோமே, இன்னைக்கு வச்சுக்கலாமே, ஒரு 100 கோடின்னு வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்குமா இல்லையா? ஆண்டன் செக்காவ் எழுதுனதை விட. ஒரு 100 கோடி. ஒரு 100 கோடி ரூபாய் வந்து பெட்டுங்கிறார். என்ன பெட்டு அப்படின்னு சொன்னா 15 வருஷம் அவர் வந்து வீட்டை விட்டு வெளில வராம இருக்கணும். இப்ப இந்த 15 வருஷமும் இவரே ஒரு அவுட் ஹவுஸ் ரெடி பண்ணிடுறாரு. அவருடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றிடுவாரு. ஆனா வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது. மறந்துடக்கூடாது. டிவி, செல்போன் இல்லாத காலம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதை வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுது. இன்னைக்கு நம்ம ஆளுங்க எல்லாரும் தான் குனிந்த தலை நிமிராமல் இருக்கிறார்களே. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தலை நிமிர்ந்து வாழ்ந்த தமிழர்களை எல்லாம் தமிழை குனிய வைத்திருக்கிறது செல்போன். அது மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே இறங்கி போறாங்க. அதை விட்டுருவோம். அப்ப அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இல்லாத காலத்துல என்னங்கிறத மட்டும் யோசிச்சு அவரு இது என்ன பெரிய விஷயம், ஓகே ஒரு பெட்டுனோன்னு ஒரு கோவத்துல ஒத்துக்கிறாரு. அவருக்கு ஒரு அவுட் ஹவுஸ் கொடுத்துடுறாரு, வசதியான இடம், உள்ளுக்குள்ள எல்லா வசதியும் இருக்கு. இவருக்கு தேவையான உணவு, மற்ற எல்லா விஷயங்கள், புத்தகங்கள், இன்னும் வேற என்னென்னவெல்லாம் அவருக்கு வேணுமோ எல்லாம் அதுல செஞ்சு கொடுத்துடுறாங்க. வசதிகள் எல்லாம் இருக்கு. எல்லாம் முடிச்சு இவருக்கு கொஞ்ச நாள்லயே கோச்சிக்கிட்டு வெளில வந்துருவாருன்னு அந்த வங்கியாளர் நினைக்கிறாரு. ஆனா உள்ள போன வழக்கறிஞர் உள்ளேயே இருக்கிறார். மாதங்கள், ஆண்டுகள்னு ஒவ்வொன்னா கிடக்குது. ஒரு கட்டத்துல இந்த வங்கியாளருக்கு என்னடா ஒரு பெட்டு வச்சா இவ்வளவு சீரியஸாவா ஒருத்தன் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறாரு. 15 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. வங்கியாளர் கேஷ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, அவனுக்கு கொடுக்கணும்னுட்டு. அந்த நேரத்துல வெறும் 5 மணி நேரம் மீதம் இருக்கையில் இந்த வழக்கறிஞர் கதவை உடைத்துக் கொண்டு வெளியே வருகிறார். இப்ப அந்த வங்கியாளருக்கே ரொம்ப கோபமாயிடுச்சு. ஏய் 15 வருஷமா உள்ள இருந்திருக்கடா, இன்னும் வெறும் 5 மணி நேரம் தான்டா இருக்கு. இந்த நேரத்துல எவனாவது ஒருத்தன் வருவானா? என்னதான் இருந்தாலும் உனக்கு என்னதான்டா பிரச்சனைங்க? அப்ப அந்த வழக்கறிஞர் சொல்கிறார், இல்ல இல்ல, நான் பாட்டுக்கு உள்ள இருந்தேன். எனக்கு அப்ப எல்லாம் ஒண்ணும் பெருசா தோணல. ஆனா இந்த நேரம் நெருங்கி நெருங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பெட்டுல நான் வந்து வெற்றி பெற்றுவேணும்னு எனக்கு கொஞ்சம் யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பெட்டு என்னன்னா யாருமே இல்லாம தனிமையில இருக்கணும். ஆனா நான் ஏராளமான புத்தகங்கள் படித்தேன். இத்தனை புஸ்தகம் படிச்சுட்டு நான் என்னவா இல்ல, தனிமையில இல்ல. ஏன் இந்த புத்தகங்களின் மூலமாக நான் உலகம் முழுக்க பயணம் பண்ணிட்டேன், பல பேரை சந்திச்சுட்டேன், பல அனுபவங்களை பெற்றுவிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது நான் தனிமையில் இருந்ததா சொல்லி இந்த பெட்டுல ஜெயிச்சா அது அறம் அல்ல அப்படின்னு சொல்லி. இதுதான் அந்த சிறுகதையினுடைய ஒரு அற்புதமான தளம். இப்ப அவர் இத ஒரு விஷயமா சொல்லியிருக்க வேண்டியதே இல்லை. ஏன், அந்த நண்பரே தயாராயிட்டார். அதுலயும் மிகப்பெரிய தொகை. ஒரு வெற்றி பெற்றதுனால ஒண்ணும் ஒரு பெரிய சரித்திரம் ஒண்ணும் மாற போறது இல்லை. ஆனா அவருடைய மனசாட்சி இல்ல நான் தனியா இல்லைன்னு சொல்ல வைக்குது பாத்தீங்களா? இதத்தான் நம்முடைய திருக்குறள் அழகா சொல்லி தருது. மனத்துக்கண் மாசிலன். அதுதானே அறம். இங்க பிரச்சனை என்னன்னா, எல்லா இடத்திலையும் தமிழறத்தை பேணுவதாக காட்டிக் கொண்டிருக்கு. நீங்க வருத்தப்படலைன்னா நான் கொஞ்சம் நேரடியாவே சொல்றேனே, வேட்டி சட்டை அணிந்து கொண்டால் நான் தமிழன் என்று வெளிக்காட்ட ஆசைப்படுறேன். அப்ப புற தோற்றத்துல நான் தமிழ் இப்படியே வளர்க்கிறதாவோ அல்லது தமிழனாக இருப்பதாகவோ பெருமை கொள்வதாகவோ எல்லாம் காட்டிக்கொள்ள ஆசைப்படும். ஆனா உண்மையான தமிழறம் என்பது என்னங்கன்னா மனத்துக்கண் மாசிலனா. இப்ப நான் உள்ளபடியே என்னுடைய அகத்திலே அப்படி இருந்தா தான் நான் தமிழன் அப்படிங்கிற பெருமைன்னு நான் நம்புறேன். இதுதான் என்னுடைய 2வது முக்கியமான பால். எந்த அளவிற்கு இந்த மனத்துக்கண் மாசிலன் ஆகணும் அப்படின்னா, நான் மனதளவில் கூட மற்றவர்களுக்கு கேடு நினைக்கும். இப்பதானே தமிழ் அறம். உலகத்தினுடைய எல்லா மொழிகளும் சொல்லிய அறத்தை விட தமிழ் சொல்லிக் கொடுத்திருக்கிற அறம் மிக உயர்ந்தது.
நான் மிக உயர்ந்ததுன்னு நான் என்ன செய்யணும்னா நான் வாழ்ந்து காட்டணும். அப்பதான் மத்தவங்களுக்கு தெரியும். அதுதான் என்னுடைய அகத்துல இருக்குது. ஒருவரை இச்சையோடு பார்த்தாலே அவரோடு உறவு கொண்டதற்கு சமம்னு ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விவிலியம் சொல்லுது. ஏன் மனசுல நினைச்சாலே தப்புதான் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் கம்பராமாயணத்துல ரொம்ப அருமையா ராமன் சொல்லும் பொழுது இன்னொரு பெண்ணை மணக்க மாட்டேன்னு சொல்லல. இந்த இப்பிறவியில் இரு மாதரை சிந்தையாலும் தொடி. இந்த வார்த்தையத்தான் நம்ம விட்டுறோம். நம்ம எல்லாத்தையுமே எதையோ ஒண்ணு புடிச்சுக்கிறோம். நானும் தான் ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு பல பேர் தமிழ் பண்பாடுன்னு பேசுறாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது திருமணத்தால் வரும் உறவை பற்றியது அல்ல தமிழ் பண்பாடு. அது ராமாயண வடநாட்டு கதையா, ராமர் இருந்தாரா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாது. எழுதிய கம்பன் தமிழன், எழுதிய கம்பராமாயணம் தமிழ், அதில் சொல்லப்படும் நீதி தமிழ் நீதி. இந்த தமிழ் நீதியில ரொம்ப தமிழ் அறத்துல அழகா சொல்லித்தரான். என்னடா விஷயம், சிந்தையாலும் தொடு. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமா? இவ்வளவு உயர்தரத்துல வேற எந்த நாட்டிலேயாவது வேற எந்த மொழியிலாவது அறம் சொல்லப்பட்டிருக்குமானா இல்ல. ஆனா நான் அதை என்ன பண்ணலைங்கன்னா என்னுடைய அகத்திற்குள்ளே உள்ள செலுத்திக்கல, சும்மா புறத்துல மற்ற தோற்றங்கள்ல காமிச்சு. இந்த இடமும் தமிழர்கள் கவனிக்க வேண்டிய பார்வை அகத்தின் தமிழறம். இது ரெண்டையும் விட மூணாவதுதான் இன்றைக்கு நான் வலியுறுத்த விளைந்த. நாங்கள் பாரதியார் பெயர்ல ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம், கவிராசன் இலக்கிய கழகம்னு சொல்லி. அதுல ஒரு மரபு கவிதை விருத்தப்பா போட்டி என்னுடைய தந்தையார் தான் தலைவரா இருந்து நடத்திட்டு இருந்தாங்க. 2 ஆண்டு முன்பு அவங்க இறந்துட்டாங்க. என்னுடைய தந்தையார் அவங்க இறந்த உடனே அவருடைய நினைவாக அவருடைய பிறந்த நாளை ஒட்டி நாங்க ஒரு மரபு கவிதை போட்டி நடத்துறோம். அவர் விருத்தப்பா ரொம்ப அழகா எழுதுவாரு, அருமையா எழுதுவாங்க. அதனால விருத்தப்பா வேந்தர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டி ஒண்ணு நடத்தும். அதுக்கு இந்த முறை தலைப்பு தமிழாலே வளமாகும் வாழ்வு அப்படின்னு கொடுத்து. இந்த தலைப்பை ஏன் கொடுத்தேங்கிறதுக்கான காரணமும் இப்பொழுது நான் உங்களிடம் பேச போகிற காரணமும் ரொம்பவும் இயைந்தது. என்ன அப்படின்னா, கடைசியா இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் எதை செய்ய சொன்னாலும் ஒரு கேள்வியிலேயே நிக்கிறாங்க. WIIFM அப்படின்னு நம்ம பயிற்சிகள்ல நாங்க குறிப்பிடுவோம். வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ? அதெல்லாம் சரிங்க, எனக்கு என்ன கிடைக்குங்க? இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகமா மாறிடுச்சு. இது சரி தவறு என்பதை விட இதுதான் நிதர்சனம். இப்ப தமிழ் பேசினா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறாங்க. தமிழ் படிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறான். இப்ப இத அவனுக்கு விளக்குகிற கடமை, இதற்கான வழிகளை உருவாக்க வேண்டிய கடமையும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. சரிங்க, இல்ல அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது அப்படின்னு குணா கமலஹாசன் மாதிரி தமிழ் உணர்வை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது போதனையாக நின்றுவிடும். அதுவும் ரொம்ப அவசியம், உணர்வை ஊற்றணும். நான் அதை குறையா சொல்லல. ஆனா அதே நேரத்துல இந்த கேள்விகளுக்கான பதில்களையும் உருவாக்க வேண்டிய கடமை இருக்குன்னு நான் தன்னுடைய ஒரு நம்பிக்கையை நிலைநிறுத்த வேண்டி அபிராமி பட்டர் என்ன அழகா பண்றாரு. ரைட்டுங்க, அபிராமிய கும்பிட்டா என்ன கிடைக்கும்னு லிஸ்ட் போடுறாரு. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். பாட்டு 4 வரி தான் எழுத முடியுமா? 4 அடி தானே எழுத முடியும். அதனால என்ன பண்றாரு, லிஸ்ட் அதுக்கு மேல சொல்ல முடியாது பாஸ் இரு அப்படின்னா, இப்ப டக்குன்னு ஒரு வார்த்தையில எல்லா லிஸ்டையும் கொடுத்துடுறாங்க. என்னடா, நல்லன எல்லாம் தரும் அப்படின்னா என்னென்னலாம் வேணுமோ வச்சுக்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் யாருக்குன்னா அன்பர் என்பவருக்கே கணம் தரும் உங்களால் அபிராமி கிடைக்கங்களே, இல்லைங்களா? சோ அப்ப நமக்கு என்ன செய்தி அப்படின்னா, இப்ப அபிராமியை கும்பிட்டா இதெல்லாம் கிடைக்கும்னு இது எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான பாடல். அதிகம் பேர் கவனிக்காத, அதிகம் மேடைகளில் சொல்லப்படாத நான் இன்னொரு பாட்டையும் சொல்றேன். ஏன்னா நான் எவ்வளவு முக்கியமாக தமிழனோ அந்த அளவிற்கு பெருமைக்குரிய இந்தியன். எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. தமிழ் என்னுடைய மொழி, இந்தியா என்னுடைய நாடு. இந்த ரெண்டுலயும் எனக்கு எந்த காலத்திலையும் சண்டையும் வந்ததில்லை, குழப்பமும் வந்ததில்லை, மாறுபாடு வேறுபாடு வந்ததில்லை. ஒரு கண்ணை முன்னிறுத்தி இன்னொரு கண்ணை காவு கொடுக்க நான் ஒரு நாளும் தயாராக இல்லை. எங்க அப்பா எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. நாடு மொழியும் நமதிரு விழிகள் அப்படின்னு 2 கண்ணு. இன்னைக்குதான் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பெரிய பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதை சொல்றேன். பாரதியார் சுதந்திர போராட்ட காலத்துல ரைட்டுங்க, இந்தியானால என்ன கிடைக்கும்னு எவனாவது கேட்டானா என்ன பண்றதுன்னு அவர் ஒரு பாடல் எழுதுறாரு.
திறமிக்க நல்வயிர சீர் திகழும் மேனி, அறமிக்க சிந்தை அறிவு, பிறநலங்கள் எண்ணற்றன பெறுவர். இப்ப கனெக்ட் பண்ணிக்கங்க, நல்லன எல்லாம் தருத்தோட இங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இவரு 4 அடி தான் எழுத முடியும் வெண்பா. அதனால இவர் என்ன பண்றாருங்க, 2 விஷயம் 3 விஷயம் சொல்லிட்டு நல்ல சீர்வயிற மேனி கிடைக்கும், அப்புறம் அறமிக்க சிந்தை அறிவு கிடைக்கும் அப்படின்ன உடனே அடுத்த டக்குன்னு என்ன பண்ணிடுறாருங்க, பிறநலங்கள் எண்ணற்றன பெறுவர். மொத்தமா சொல்லிட்டாரு. எப்படான்னா, இந்தியா என்னும் கண்ணொத்த பேருரைத்த கால் அப்படிங்கிறார். இந்தியாங்கிற ஒரு பேரை சொன்னாலே எல்லாம் அப்படி கிடைக்கும்டா அப்படிங்கிறார். சார் இதை ஏன் சார் சொல்லித்தர வேண்டியிருக்குன்னா, இதனுடைய பெருமையை நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்கு. இப்ப இந்த 2 பாடல்கள் அடிப்படையில சும்மா அதை கிடைக்கும் இதை கிடைக்கும்னு சொல்லல. ஆனால் தமிழ் பேசுவதால், தமிழ் படிப்பதால், தமிழனாக இருப்பதால், தமிழை வளப்படுத்துவதால், தமிழ் அறத்தை பின்பற்றுவதால் உனக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்கும் என்று சொல்ல வேண்டிய இடத்தை நோக்கி நகரணும்னு நினைக்கிறேன். எப்படி நகர முடியும்? கனடாவில் வாழக்கூடிய புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் அப்பாத்துரை முத்துலிங்கம் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய முகநூல் பதிவுல ஒரு அற்புதமான விஷயத்தை குறிப்பிட்டார். நான் அவர் எழுதின ஸ்டைல்லயே ஒரு சின்ன டிராமா மாதிரியே சொல்றேன், முழுசா இல்ல. அவருக்கு ஒரு நாள் ஒரு மின்னஞ்சல் வருது. நான் உங்கள் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவுதான் அந்த மின்னஞ்சல். அந்த நேரத்துல அவரை சொல்றாரு, நானே எப்பயாவது மின்னஞ்சல் பார்ப்பேன், கொஞ்சம் ஒழுங்கா எல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனா அந்த நேரத்துல டக்குனு ஒரு கியூரியாசிட்டி, என்ன புத்தகம் அப்படின்னு இவர் கேட்கிறார். பதில் வருது. 2 மணி நேரம் கழிச்சு பதில் வருது, என்ன புத்தகம். அடுத்து இவரு அடுத்த விஷயம் கேட்கிறார், நீங்க யாரு, எங்க இருக்கீங்க. மறுநாள் பதில் வருது, பாரிஸ். அடுத்து நீங்க என்ன பண்றீங்க. 3 நாள் கழிச்சு பதில் வருது. இப்படி அவர் தேர்ந்து ஒரு 10 விவரங்களை வாங்குவதற்கு இவருக்கு பல நாட்கள் ஆகுது. ஆனாலும் ஏதோ ஒரு ஆர்வம் இவரை உந்தி தள்ளி இவர் தொடர்ந்து அவரோட ஒரு உரையாடல்ல இருக்கிறார். இந்த உரையாடலின் அடிப்படையில அவரை பத்தி ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப அவரிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது, ஐயா, ஹார்வர்டு தமிழ் இருக்கைக்கு நான் நிதி அனுப்புவதற்கான விவரங்களை கொடுங்கள். ஒரு விவரங்களை அனுப்புறாரு. விவரங்களை அனுப்பிச்சு அடுத்த நாளே அனுப்பிவிட்டேன் அப்படின்னு தகவல். அதற்கு பிறகு ஒரு தொலைபேசி உரையாடல்ல அவர்கிட்ட பேசுறாரு. பேசும் பொழுது அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அவர் ஒரு இலங்கை தமிழர். 17 வயசுல போறனால இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து பாரிஸுக்கு வந்தவர். 18 ஆண்டுகளாக அங்க வருமானத்துக்காக டாக்ஸி ஓட்டுறாராம். எப்படி உங்களுக்கு மொழி தெரியாம, பிரெஞ்சு தெரியாம எப்படி டாக்ஸி ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, என்ன 2 வார்த்தை தெரிஞ்சா போதும், கேஷா கிரெடிட் கார்டான்னு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் தமிழன் அல்லவா, எனக்கு என்னுடைய மொழிதான் பெரிது, மற்ற மொழியை தேவைக்கு தெரிந்தால் போதாதாங்கிறார். அப்ப அந்த மொழியினால எனக்கு என்ன கிடைக்குங்கிறதுக்கு அவர் ஒரு கோடு போடுறாரு. நான் பின்னாடி வர்றேன், நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப அடுத்து அவர் பேசும்போது சொல்றாரு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, இந்த கொரோனாவுனால என்னுடைய வருமானம் பெரிய அளவுல தொழில் பாதிக்கப்பட்டது, அதுல இருந்து கடன்கள் வாங்கி இப்பதான் மீண்டு எழுந்து வர முயற்சி செய்கிறேன்கிறார். குடும்பத்துல யாரும் உதவி பண்றாங்களா, பணியில இருக்கிறாங்களான்னா இல்ல, அதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு. என்னன்னா அவருடைய பையனுக்கு ஒரு அபூர்வமான நோய் இருக்கிறது, இந்த நோயினால பையனை ஆஸ்பத்திரியில சேர்த்து அவரை வேற பாத்துக்க வேண்டியிருக்குங்க. இப்ப மிக முக்கியமான கேள்வி ஒன்றை முத்துலிங்கம் ஐயா கேட்கிறாங்க. கொரோனாவுனால உங்க தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு, கடன் தொல்லையில வருமானத்தை குறைஞ்சு சிக்கல்ல இருக்கேன்னு சொல்றீங்க. மகன் வேற மருத்துவமனையில் இருக்கிறார், அதற்கு வேற செலவுகள் பண்ணணும்னு சொல்றீங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழலில் ஹார்வர்டு தமிழ் இருக்கைக்கு நீங்கள் பணம் தர வேண்டியதன் அவசியம் என்னன்னு கேட்க. அதற்காக நிதி திரட்டுகிற நபரே இந்த கேள்வியை கேட்கிறார் என்பதுதான் நமக்கு முக்கியமானது. அப்ப அந்த நபர் சொன்ன பதில், நான் எந்த மொழிக்காக என்னுடைய சொந்த தேசத்தை விட்டு இங்கே வந்தேனோ
அந்த மொழிக்கு ஒரு நன்மை நடக்கிறது என்று சொன்னால் அதில் பங்களிக்க வேண்டியது என் கடமை அல்லவா? அது எந்த நாட்டுல நடந்தா என்ன, பிரான்ஸ்ல நடந்தா என்ன, அமெரிக்கால நடந்தா என்ன, அதுக்கு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிறாரு. முத்துலிங்கம் சொல்றாரு, இப்படிப்பட்ட தமிழர்களால் தான் தமிழ் வாழ்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய அந்த பின்புலத்தோடு யோசிச்சு பார்த்தோம்னா இது எங்கிருந்து வந்து? இப்ப இந்த செயல்பாடு வெறும் அவர் அகத்திற்குள் இருந்து வந்ததுன்னு நான் 2வது சொன்ன மனம் என்கிற அகத்தோடு நான் சொல்லவில்லை. நான் 3வது இடத்துக்கு நகர்றேன். அகம்னா வீடு. தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை அப்படிம்பார் பாரதிதாஸ். நான் கொஞ்சம் வித்தியாசப்படுறேன். தெருக்களில், கல்வி நிலையங்களில், வணிக நிறுவனங்களில் தமிழ் இருக்கிறதா இல்லையா என்ற கவலையை விட நம் இல்லங்களில், நம் அகத்தில் தமிழ் இருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கவலைன்னு நான் சொல்றேன். ஏன் அது இருக்க வேண்டிய இடம் முதல்ல வீட்டுல இருந்தா ஆரம்பிக்கும். திரும்பவும் சொல்றேன், ஏன்னா வெளியில காண்பிப்பது ஷோ, வெளியில காட்டுவது ஒரு படக்காட்சியாக, எனக்கு ஒரு பேர் கிடைக்கணும், நானும் தமிழ் உணர்வு மிக்கவன்னு மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக கூட அதை செய்ய முடியும். ஆனா வீட்டுக்குள்ள நம்முடைய குழந்தைகளோடு நம்ம எல்லாரும் தமிழ்ல உரையாடுகிறோமா? தமிழ்ல நம்ம எந்த அளவிற்கு செய்கிறோம்? நான் இன்னும் கொஞ்சம் சரியாவே சொல்றேன். இந்த உரையாடல் கூட ஏதோ வார்த்தைகளோடு நின்றதா நினைச்சிடாதீங்க. நான் அந்த இடத்துலயே நிக்கல. நான் சொல்லுவதே வேற. தமிழன்னா என்ன பெருமை அப்படின்னு சொன்னா நம்ம அடிக்கடி சில வரிகளை மேற்கோள் காட்டிக்கிட்டே இருக்கோம். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு, அதுதான் தமிழனுடைய பெருமைன்னு. நான் இப்ப கேட்கிறேன், அது என்ன குணம்? தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, கன்ஃபார்ம், எல்லாருக்கும் தெரியும். தனியே அதற்கோர் குணம் உண்டு, மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு குணம் அதற்கு தனியாக இருக்கிறது. அது என்னவாக இருக்கும் அப்படின்னு எதையும் சொல்லல, எதையும் சிந்திக்கிறதும். என்ன தனித்தன்மையான குணம்? அப்ப தமிழன் எதை தன்னுடைய வீடுகள்ல நிறுத்தணும்னு சொன்னா வாழ்வியல் அறம். அதனாலதான் அகத்தில் தமிழ்னு நிறுத்தலைங்க, அகத்தில் தமிழ் அறம்னு சொல்லியிருக்கிறேன். அகம்னா நான் திரும்பவும் சொல்றேன், வீடுகள்ல என்னுடைய பண்பாட்டில், என்னுடைய மரபில், என்னுடைய செயல்பாடுகளில் நான் என்ன பண்ணணும்? முதல்ல தமிழ் அறத்தை நிலைநிறுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ. இப்ப தமிழ் படிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், தமிழ் பேசினா என்ன கிடைக்கும்னு ஒருத்தரும் ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது வாழ்வியல் நெறியாக மாறி. இப்ப தமிழ் இலக்கியங்கள், தமிழ் அறம், தமிழ் நீதி நமக்கு என்னென்னவெல்லாம் சொல்லி கொடுத்ததோ அது எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு தமிழால் இணைவோம் என்று சொல்லும் பொழுது நாம கொஞ்சம் சிக்கல்களுக்கும் சங்கடங்களுக்கும் உள்ளாகிறோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்படி என்னை வாழ்ந்து காட்டுகிறேனோ, நாங்க வழக்கமா சொல்வது உண்டு, நமக்கு தெரியும் இல்லைங்களா? நான் இன்னைக்கு கூட ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்துல பேசினேன், அப்ப கூட சொன்னேன், நாம எப்படி வாழறோமோ அதுல இருந்துதான் நிறைய கத்துக்குவாங்க, நாம சொல்றதுல இருந்து இல்ல. தமிழ் என்று பேசுவதனாலோ, தமிழ் வார்த்தைகளை பேசுவதனாலோ அல்ல. நான் தமிழன் அப்படின்னு நான் தனியா எனக்கு ஒரு கெத்து இருக்குடான்னு வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக இந்த வாழ்க்கை முறையை மற்றவன் பின்பற்ற நினைக்கணும். நீ யோசிச்சு பாருங்க, 2000 ஆண்டுகளாக அழிந்து போயிருந்த, மடிந்து போயிருந்த ஹீப்ரு மொழி 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலிருந்து, அப்புறம் 1948 இஸ்ரேலும் ஒரு தனி நாடு உருவான உடனே அந்த மொழி ஒரு பெரிய மலர்ச்சியை கண்டிருக்கிறது, ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கண்டிருக்கிறது. எப்படி நடந்துச்சுன்னா, எளிமையா ஒருவரே சொல்றாங்க, எப்படிடா செத்து போயிருந்த 2000 வருஷம் செத்து போயிருந்த மொழி திரும்பவும் எப்படிடா வந்து உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு வளர முடியும்னா, எளிமையா சொல்றாங்க. என்னடா, அவங்க மறுபடியும் ஹீப்ருல பேசவும் எழுதவும் ஆரம்பிச்சாங்க இப்படின்னே சொல்றாங்க. பெரிய வரலாறு, நான் ரொம்ப எளிமையா சொல்றதுக்காக உங்களுக்கு சொல்றேன். என்னடா, நான் அந்த இஸ்ரேலியர்கள் அவங்க பேசவும் எழுதவும் என்னங்க பண்றாங்க, எல்லாத்தையும் ஹீப்ரு மொழியில தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதை பண்ணினாலே வளருங்கிறாங்க. ஆனா இதை விட உயர் தரத்தில் நான் நினைப்பது ஜப்பானியர்கள். ஒரு முற்றிலுமாக உருக்குலைந்த ஒரு தேசம் ஒரு உலகத்தினுடைய வல்லரசா எப்படிடா ரொம்ப குறுகிய காலத்துல மாறுனுச்சு அப்படின்னு சொன்னா, மற்ற எல்லா நாடுகளையும் விட ஒரு பெரிய சரித்திரம், ஒரு பெரிய மதிப்பு ஜப்பானுக்கு ஏன் இருக்கு அப்படின்னா,
அங்க அவர்களுடைய பண்பாட்டின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கு. அவங்க அந்த வாழ்வியல் முறையை யாருக்காகவும் மாத்திக்கிறது இல்லை. அவர்களுடைய வாழ்வியல் முறையை அவங்க ரொம்பவும் நம்பிக்கையா பின்பற்றுகிறார்கள். ஏன்டானா அவர்களுடைய மொழி, அவர்களுடைய தேசம் சொல்லி கொடுத்திருக்கிற அறம் அதுதான். அதை அவங்க ரொம்பவும் நல்லா ஃபாலோ பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. நான் இப்படி ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. நான் என்னுடைய நண்பர் ஒரு ஜப்பான் போயிருந்த போது சொன்னாரு, அங்க எல்லாருமே தரையில் அமர்ந்துதான் இப்பொழுதும் சாப்பிடுறாங்க. வீடுகள்ல, உன்னைய ஹோட்டல்லையான்னு கேட்காது, வீடுகள்ல தரையில அமர்ந்து சாப்பிடுகிற பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. ஏன்றா அந்த மண்ணோடு தனக்கு ஒரு நெருக்கம் எப்பயும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ சென்டிமெண்ட் நினைச்சிடாதீங்க. நம்ம ஊர்ல சொல்லி கொடுத்தாங்க, கேட்டோமா? சம்மணம் போட்டுக்கிட்டு தரையில உட்கார்ந்து சாப்பிடணும். உடல் நலத்திற்கே எவ்வளவு நல்லது தானே. தலைவாழை இலை போட்டு சாப்பிடுறோம் அப்படின்னா விருந்து சாப்பிடுறோம்னா அதுக்கு அர்த்தம் ஏன் வாழை இலையில சாப்பிடணும்? அப்ப தமிழன் ஒவ்வொரு பழக்கத்திற்கும் அவ்வளவு விஷயம் வச்சிருந்தான். உலகம் முழுக்க 2 விதமா தான் சாப்பிடுறாங்க. தமிழன் மட்டும் 4 விதமா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தன ஒப்பிலா அப்படின்னு பெரிய புராணம் சொல்லுது. தமிழ் தான் என்ன பெரிய யாரோ சொன்னா சொல்றோம். ஆனா நம்ம அதை கவனிக்கல. 4 விதமான உண்டி இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் குறிக்கிறோம். டீ சாப்பிட்டீங்களா, காபி சாப்பிட்டீங்களாங்கிறோம். டீயையும் காப்பியையும் சாப்பிடவா முடியும்? ஆனா அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசுறது இல்லை. நம்ம அதுதான் நான் திரும்ப சொல்றேன். வார்த்தையை மட்டும் நான் சொல்லல. நான் சொல்றது எல்லாம் நம்முடைய பண்பாடே சிக்கலாயிடுச்சுங்கிறேன். அந்த இடத்துலதான் கவனம் சொல்றேன். 4 விதமா சாப்பிடணும். நெய், தேனு, பஞ்சாமிர்தம் இதெல்லாம் கையில ஊத்தி நக்கணும். என்ன சார் நக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு சொல்லாதீங்க. மற்ற நாட்டுக்காரன் சொல்றதெல்லாம் கிடையாது. தமிழனுடைய பண்பாட்டின்படி, என்னுடைய மரபின்படி, என்னுடைய நாகரிகம்ங்கிறது என்னங்கன்னா அதை அப்படி சுவைக்கணும். ஏன்டா தேனை டம்ளர்ல ஊத்தி குடிச்சா யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணவே ரொம்ப கேவலமா இருக்கு. தேனு பஞ்சாமிர்தத்தை நீங்க எப்படி சாப்பிட முடியும்? அப்படி சுவைக்கணுமா இல்லைங்களா? அப்படி ரசிச்சு ரசிச்சு வாழ்ந்தவன் தமிழ். ஒரு உணவு விஷயம்னு சொல்லல, எந்த விஷயத்த சொன்னாலும் என்னால சொல்லிட்டே இருக்க முடியும். நாம அங்கதான் சிக்கல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவூட்டுவதற்காக. நான் உடனே கேட்டேன், இந்த உட்கார முடியாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன். அந்த ஜப்பான் நண்பர். நமக்கு எப்பயுமே ஒரு சிக்கல் வருமா இல்லையா? நாங்க ஏன்டா இந்தியன் டாய்லெட் விட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் போனோம்னா இந்தியாவுல தண்ணி பஞ்சம் வர்றதுக்கு அப்படின்னு யாரும் உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் எதுக்கு நான் கேட்டா எங்களால உட்கார முடியல அப்படின்னு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி நான் கேட்டேன், வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் அழகா சொன்னார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, வீட்டுக்குள்ள சேர் போட்டு உட்கார வைக்க மாட்டாங்களாம். தரையில ஒரு பள்ளம் மாதிரி வெட்டி இருப்பாங்களாம். இந்த வயதானவர்கள் தரையில உட்கார்ந்துகிட்டு தரைக்கு கீழே, அதாவது அந்த பள்ளத்துக்குள்ள தன்னுடைய கால்களை விட்டுக்கிட்டு ஒரு பலகையில வச்சு சாப்பிடுவாங்களாம். அப்ப தரையில உட்காருகிறதுங்கிற பழக்கம் என்னுடைய மண்ணோடு இருக்கக்கூடிய தொடர்புங்கிற காரணத்தினால அவங்க அதை விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை. நான் இப்படி ஒவ்வொன்றையும் தமிழர்களுடைய வாழ்வியலிருந்து நாம பின்பற்றணும். இதன் மூலமாகத்தான் எல்லாரும் செய்ய முடியும், நாம சரியான இடத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். இந்த நம்முடைய வீடுகள்ல ஒரு அன்றாட பழக்க வழக்கங்கள்ல தமிழினுடைய அந்த அறத்தை பின்பற்ற தொடங்கணும்னு சொன்னா ஒருத்தர் செஞ்சு காமிக்கிறதன் மூலமாகத்தான் இன்னொருத்தர் செய்ய முடியும். படி 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 என்று வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகளை பெற்றோர்கள் படிக்க சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் ஒரு பட்டம் வாங்குவதற்குள் வாழ்க்கையே வெறுத்து விடுகிறார்கள். என்னுடைய வீட்டுல என்ன ஒரு தடவை கூட படின்னு என்னுடைய பெற்றோர் சொன்னதே இல்லை. நான் 9 முதுகலை பட்டம் படிச்சுட்டு இப்ப 10வது படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய பெருமை அல்ல. இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. படி படின்னு சொன்னா படிக்க மாட்டாங்க. எங்க அப்பா ஒரு ஆசிரியர். அவர் தலைமை ஆசிரியர் ஆன பிறகும் கூட அவர் வாழ்நாள் முழுவதும் படித்துக் கொண்டே இருந்தார். அதை பார்த்து நான் படிக்கணும். எங்க அப்பா என்ன சொன்னா நான் செய்யறதுக்கு 1000 எதிர்கேள்வி கேட்டிருப்பேன். என்னுடைய அறிவு பேசும். தமிழ் உணர்வுன்னு சொன்னா என்னுடைய அறிவு பேசும். ஆங்கிலம் தானே உலக மொழி, ஹிந்தி தானே வடநாட்டில் போனால் பேச வேண்டியிருக்கிறது, வெளிநாடுகளில் போனால் அந்த மொழி வேண்டுமே, தமிழை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்யன்னு அறிவு தேவையில்லாத எல்லா டயலாகும் பேசும். ஆனா தமிழினுடைய ரத்தத்துல, பண்பாட்டுல, பழக்க வழக்கத்துல கலக்கும் பொழுது நான் அதெல்லாம் விட்டதுனாலதான் இன்னைக்கு பிரச்சனை. அதை நான் திரும்பவும் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு அதெல்லாம் எந்த சிந்தனையுமே வராது. எங்க அப்பா படிக்கிறாரு, என்னடா இந்த மனுஷன் இன்னும் படிக்கிறாரு, 70 வயசுல இவர் ஏன்டா இவ்வளவு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறாரு, இப்ப படிச்சா இவ்வளவு கிடைக்குமா அப்படின்னு நான் அதை ஈர்க்கப்பட்டு செஞ்சேன். இந்த ஈர்ப்பு தான் நாம கொடுக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். நான் இப்படி நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. புத்த மதத்தை பரப்புவதற்காக
புத்தர் அவருடைய தலைமை சீடர் ஆனந்தனை அழைத்து, நீ போய் இலங்கையில் புத்த மதத்தை பரப்பு என்று சொன்னாராம். ஆனந்தன் கேட்டாராம், எனக்கு எல்லாம்லாம் தெரியாதுங்களே, உங்க அளவுக்கெல்லாம் எனக்கு என்னங்க தெரியும், புத்த மதத்தை போய் நான் எப்படிங்க பரப்புறதுன்னு. புத்தர் சொன்னாராம், ஒண்ணும் பண்ண வேணாம், நீ சும்மா இரு, அதுவா பரவும். ஆனந்தனுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிருச்சு, அது எப்படிங்க சும்மா இருந்தா பரவும்னு. புத்தர் சொன்னாராம், யூ ஆர் மை மெசேஜ், நீதான் என்னுடைய செய்தி. புத்த மதத்தை பரப்புறதுக்கு தனியா செய்தி இல்லை. எப்படி? நீ போய் தியானம் பண்ணு, நீ போய் புத்த மத கோட்பாடுகள் படி வாழு, உன்னால் ஈர்க்கப்பட்டு மற்றவர்கள் வாழ்வார்கள் என்று தமிழர்கள் முதலில் நாம் தமிழ் கோட்பாட்டுகளின்படி, தமிழ் இலக்கியங்கள் சொல்லியிருக்கக்கூடிய தத்துவங்களின்படி, தமிழ் அறிஞர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களின்படி, தமிழ் அறத்தின்படி வாழத் தொடங்கினோம் என்று சொன்னால், தமிழ் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் இன்னும் வளம் பெறுவார்கள். அது தமிழால் இணைவோமால் இன்னும் வலுப்பெறட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப அருமை முருகப்பாரதி அவர்கள், ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நான் இப்போது வாழும் வரலாறு அழகுராஜா ஐயாவை அழைக்கிறேன், உங்க கருத்துக்களை சொல்ல. அனைவருக்கும் வணக்கம். 5108வது நிகழ்வு. சிறப்பு பேச்சாளர் கவி முருகபாரதி அவர்கள் 9 முதுகலை பட்டம் பெற்று 10வது முதுகலை பட்டமும் படித்துக் கொண்டிருக்கின்றவர். உரையை சிறப்பாக தொடங்கி சிறப்பாக முடித்தார். அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் பொருளை தேடி பணத்தை தேடி அடைவார். ஐயா அவர்கள் படிப்பு படிப்பு என்று